ஜெட்பிபி செகண்ட் அபிஷியல் யூனிவர்சிட்டிக்கு வருகை உள்ள ஜெட்பிபி ஜமுனா ராணி அவர்களை வருபவரை வரவேற்று மற்றும் தேசிய உறுப்பினர்கள் தலைவர் செயலாளர் பொருளாளர் அனைவரையும் வருபவர்கள் வேண்டியிருக்கிறேன். சார் சொன்ன மாதிரி தான் தேசிய சிறுகு ராஜகோபுரம் வந்து நம்ம முத்திரை பதித்த இயக்கம் தான். எல்லா வருடங்களும் நாம் நிறைய அவார்டு வாங்கி நம்ம முத்திரை பதித்திருக்கோம். மேடம் சொன்ன மாதிரி நம்ம இந்த ஜேசிஐயில் என்ன கிடைக்குது, நான் தான் பெருமையாக சொல்கிறேன்னா இந்த மேடையில் நான் நிற்கிறேன்னா அந்த ஜேசிஐயில் நான் போய் ட்ரைனிங் எடுப்பதுனால தான் அந்த மைக்கை பிடிச்சே பேசுகிறேன். அதுக்கு முதல்ல மேடையில் ஏறுவதற்கு ரொம்ப யோசிப்போம். ஸ்பீச் கிராஃப்ட்னு ஒன்று இருக்கும், அதான் நீங்கள் அட்டன் பண்ணீங்கன்னா நம்மளுடைய அந்த வேலை பேச்சு வந்து நல்லா அமையும். ஏன்னா பேசுறதுக்கு முன்னாடி தயங்கிக்கிட்டே இருப்போம். அப்போ அந்த ஸ்பீச் கிராஃப்டில் என்ன செய்வாங்கன்னா திடீர்னு எதிர்த்து பேசணும்னு சொல்லிடுவாங்க. எல்லாருமே பேசணும் அப்படி கொண்டாந்துருவாங்க. அந்த ஸ்பீச் கிராஃப்ட் மூலம் தான் நாங்கள் இந்த அமைப்பில் ஜாயின் பண்ணுறது பேச்சுக்காக இருக்குது. அது மட்டும் இல்லை, பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ஸு இது போடுற ப்ரோக்ராம்ல எல்லாம் போய் நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து நல்லா வளரும். அது வந்து ஒரு தடவை நீங்கள் போய் பார்க்கணும். இங்கேயே இருந்துட்டு நம்ம போகிறதுக்கு யோசிச்சுட்டே இருந்தோம்னா அந்த இது உங்களுக்கு கிடைக்காது. நாங்கள் இதில் நிறைய ஜேசியில் வந்து என்னுடைய திறமையெல்லாம் முக்கால்வாசி ஜேசியில் தான் கிடைச்சதுன்னே சொல்லுவேன். ஒரு ஃபங்க்ஷனை எப்படி நடத்தணுங்கிறத அந்த ஜேசியில் தான் நம்ம படிக்க முடியும். அதே மாதிரி ஒரு நிறுவனத்தை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத ஜேசியில் நம்ம கற்றுக்கலாம். அதுவும் இளம் வயதில் உள்ளவர்களுக்கு இந்த ஜேசிஐ அமைப்பு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி நண்பர்கள், இதில் நண்பர்கள் தான் ரொம்ப முக்கியம். இதுவரைக்கும் ஜேசிஐயில் பல நண்பர்களை சம்பாதிச்சிருக்கோம். அதே மாதிரி எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊரில் போய் அந்த ஜேசிஐ மெம்பர்கள் நம்ம பேரை சொன்னோன்னே இங்கே வந்துருக்கு சொன்னோன்னே நேராக தேடி வந்துடுவாங்க. அதான் இதில் முக்கியமானது. நம்ம எந்த ஊரில் போய் சார் நான் ஊருக்கு வந்திருக்கேன், ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டோம்னா அவங்க ஆளாக நிற்கிற அது வந்து ஜேசிஐ கட்டுறவங்க வந்து அவங்க உதவி செய்வாங்க. அதனால் நீங்களும் எங்களுக்கெல்லாம் வயசாகிடுச்சு, நீங்கள் இளம் வயதில் இந்த ஜேசிஐயில் இணைஞ்சிருக்கீங்க, அதை போய் அனுபவிச்சாதான் தெரியும். அதே மாதிரி ஜோன்கான் சார் சொன்ன மாதிரி அதெல்லாம் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அதாவது அந்த ஜோன் பிரசிடெண்ட்டை ஏதோ ஒரு மன்னரை கூட்டிகிட்டு வர்ற மாதிரி அப்படி கூட்டிகிட்டு வருவாங்க. அதை பார்க்கும்போது அதே மாதிரி அவங்கள மட்டும் இல்லை, அவங்களுடைய சகாக்கள் ஜேபிபிக்களை எல்லாத்தையும் எப்படி வரவேற்பாங்கிறது அதில் நம்ம பார்த்த பிறகு நமக்கு ஒரு உற்சாகம் வரும். நம்மளும் அதில் அந்த பதவிக்கு போகணும் அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் வரும். ஆகவே அனைவரும் அந்த ஜோன்கானுக்கு கண்டிப்பாக, ஏன்னா நம்ம அந்த தேசிய சிறுமுக ராஜகோபுரத்துலேருந்து 2 வருடங்களாக அந்த ஜோன்கான் போகிற எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அந்த எண்ணிக்கை குறையாமல் நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக போய் அதை சிறப்பாக நடத்தணும் அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.